அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்விக் கழகத்தோட தலைவராக தாவேகாவின் கொள்கை பரப்பு இணை செயலாளர் திரு லயோலா மணி நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. அச்சுச்சோ, அவரா பயங்கரமானவராச்சே. தாவேகாவிற்கு என்ன கொள்கை இருக்கு, அந்த கொள்கையை பரப்புறதுக்கு ஒரு செயலாளர் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஏன் இல்லை? இந்த உலகத்திலேயே யாருகிட்டையும் இல்லாத ஆகச்சிறந்த கொள்கைகள் தாவேகா கிட்ட மட்டும்தான் இருக்கு. எடுத்துக்காட்டுக்கு, தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொளுத்து அப்படிங்கிற தீண்டாமைக்கு எதிரான கொள்கை அவங்க கிட்ட இருக்கு. அடுத்து, சேரி இல்லாத ஊருக்குள்ள பிறக்க வேண்டும் பேரப்புள்ள அப்படிங்கிற ஏழ்மை வறுமைக்கு எதிரான கொள்கை கோட்பாடு அவங்க கிட்ட இருக்கு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அடுத்து, இங்கிலீஷ் பீஸு வேணாண்டி இந்தி பீஸு வேணாண்டி கரகாட்டம் ஆடிக்கிட்டே தமிழில் பாடேண்டி அப்படிங்கிற இந்த ஒற்றை பாடல் வரியில் மும்மொழி கொள்கைக்கு எதிரான, இந்தி திணிப்புக்கு எதிரான கருத்தும் கொள்கையும் தத்துவமும் அடங்கி இருக்கு. என்னடா புத்தலாட்டாது? அடுத்து, டேடி மம்மி வீட்டில் இல்ல, தடை போட யாரும் இல்ல, விளையாடு ஓமா உள்ள பின்லேடா அப்படிங்கிற பாடல் வரியில் ஒரு பெண் தனக்கான துணையை தேர்ந்தெடுத்துக் கொள்ள எல்லா உரிமையும் இருக்கு. அவள் சுதந்திரமாக தனக்கான துணையை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். அத்தோடு அவள் விருப்பப்படும் போதெல்லாம் பெற்றோர்களுக்கு தெரியாமல் அந்த துணையுடன், அவளுடைய காதலனுடன் சேர்ந்திருக்கலாம் அப்படிங்கிற உயரிய பெண்ணிய சிந்தனைகள், பெண் விடுதலை கருத்துக்கள் இந்த பாடல் வரிக்குள்ள அடங்கி இருக்கு. குச்சமே இல்ல. இது மட்டுமா? இப்ப மெர்சல் படத்தை எடுத்துக்கோங்க. அதுல இலவச மருத்துவம் அப்படிங்கிற கொள்கை தெளிவா பேசப்பட்டு இருக்கு. கத்தி அப்படிங்கிற ஒரே ஒரு படத்துக்குள்ள கார்ப்பரேட் எதிர்ப்பு அரசியல், நீர்வள பெருக்கம் மற்றும் நீர்வள பாதுகாப்பு, விவசாய பாதுகாப்பு, அடுத்து உன்னுடைய பசி அடங்கிய பிறகு நீ சாப்பிடுற இன்னொரு இட்லி அடுத்தவங்களுக்கு சொந்தமானது அப்படிங்கிற வர்க்க அரசியல், கம்யூனிச அரசியல், இது எல்லாமே கத்தி அப்படிங்கிற ஒரே ஒரு படத்துக்குள்ள அடங்கி இருக்கு. அடுத்தபடியாக நீங்க பிகில் படத்தை எடுத்துக்கோங்க. கப்பு முக்கியம் பிகிலு அப்படிங்கிற உடற்பயிற்சி மற்றும் விளையாட்டை வலியுறுத்தக்கூடிய கொள்கைகள் அந்த படத்துல அடங்கி இருக்கு. காதலுக்கு மரியாதை அப்படிங்கிற படத்தை எடுத்துக்கிட்டா, மதம் தாண்டியும் நீங்கள் காதலிக்கலாம், காதலுக்கு சாதி மதம் தடையே இல்லை அப்படிங்கிற கொள்கை அடங்கி இருக்கு. இப்படி தாவேகா தலைவரும் தமிழ்நாட்டின் முதலமைச்சருமான விஜய் அவர்கள் நடித்த 69 படங்களும் 69 ஆகச்சிறந்த கொள்கை குன்றுகளை தன்னுள் அடக்கி இருக்கின்ற படங்கள். இப்படிப்பட்ட கொள்கைகளை எல்லாம் மக்கள் மத்தியிலையும் எதிர்கால தலைமுறையினர் மத்தியிலையும் பரப்புறதுக்குத்தான் அந்த கட்சியில கொள்கை பரப்பு செயலாளராக ராஜ்மோகனும் இணை செயலாளராக லயோலா மணியும் இருக்கிறாங்க. நான் விளையாட்டுக்கு சொல்லல, கேலி செய்யல, உண்மையாகவே லயோலா மணி இப்படித்தான் பேசிக்கிட்டு இருக்கிறார். சில வரிகளை சொல்லுவாரு. இங்கிலீஷ் பீஸ் வேணாண்டி, இந்தி திணிப்பு வேணாண்டி, கரகாட்டம் ஆடிக்கிட்டு தமிழில் பாடேண்டி. இந்தி திணிப்பு அதுல வருதுல. தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொளுத்து, இதுதான் என் கருத்து. தீண்டாமையை அவர் ஒழிக்கணும்னு நினைக்கிறாரு. இப்படிப்பட்டவரை கொண்டு வந்துதான் தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்விக் கழகத்தோட தலைவர் அப்படிங்கிற பொறுப்புல உட்கார வச்சிருக்கிறாங்க தாவேகாவினர். இது மட்டும் கிடையாது. போன வாரம் தமிழ்நாடு பள்ளி பாடநூல் வடிவமைப்பு குழுவில் ஒரு நிர்வாகியாக தாவேகாவோட செய்தி தொடர்பாளர் அனந்தஜித் அப்படிங்கிற ஒரு அறவேக்காட்டை கொண்டு வந்து நியமிச்சாங்க. இதையெல்லாம் என்னன்னு சொல்றது? நீங்களே சொல்லுங்க. நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்கல்ல, நாய்க்கு வாக்குப்பட்டா குறைச்சுதான் ஆகணும், கழுதைக்கு வாக்கப்பட்டா பொதி சுமந்துதான் ஆகணும், குரங்குக்கு வாக்கப்பட்டா மரத்துக்கு மரம் தாவித்தான் ஆகணும். அப்படி கொள்கை இல்லாத இந்த தாவேகா மாதிரியான கோமாளி கூட்டத்திற்கு ஓட்டு போட்டா லயோலா மணி மாதிரியான கோமாளிகளும் அனந்தஜித் மாதிரியான அரைவேக்காடுகளும் தான் தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்விக் கழகத்தோட தலைவராகவும் பள்ளி பாட புத்தகங்கள் வடிவமைக்கும் குழுவின் நிர்வாகியாகவும் நமக்கு கிடைப்பாங்க. இந்த கன்றாவி எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நம்ம தலையில எழுதி இருக்கு. அதை யாராலையும் மாற்ற முடியாது. தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்விக் கழகத்தின் தலைவர் அப்படிங்கிற பொறுப்பு
என்ன விளையாட்டான ஒண்ணு அப்படிங்கிற நினைப்பா? டேய், பல லட்சக்கணக்கான மாணவர்களோட அறிவு மற்றும் எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொறுப்பு. அப்படிப்பட்ட பொறுப்புல லயோலா மணி மாதிரியான கோமாளிகளையும் அனந்தஜித்து மாதிரியான அரைவேக்காட்டுகளையும் கொண்டு வந்து நியமிச்சா பள்ளி மாணவர்களோட அறிவும் எதிர்காலமும் என்னடா ஆகும்? ஏன் இந்த நாட்டுல வேற கல்வியாளர்களே இல்லையா? குழந்தைகளோட படிப்புக்காகவும் அவங்களோட எதிர்கால வாழ்க்கைக்காகவும் தன்னுடைய வாழ்க்கையவே முழுமையாக அர்ப்பணித்த கல்வியாளர் ஐயா பிரின்ஸ் கஜேந்திர பாபு இருக்காரு. கடந்த திமுக ஆட்சியில் மாநில கல்விக் கொள்கையை வடிவமைக்கும் குழுவில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்த ஐயா ஜவஹர் நேசன் இருக்கிறாரு. ஐயா இறையன்பு மிகச்சிறந்த நிர்வாகி, மிகச்சிறந்த பேச்சாளர், மிகச்சிறந்த எழுத்தாளர், இப்படி பல ஆளுமைகள் கொண்ட ஐயா இறையன்பு இருக்கிறாரு. அவரை மாதிரி இன்னும் ஆயிரக்கணக்கான கல்வியாளர்கள் ஆளுமைகள் இருக்கும்போது தேடி பொறுக்கி எடுத்து 3ஆம் தர நபர்களா கொண்டு வந்து இந்த பொறுப்புல உட்கார வச்சிருக்கிறாங்களே, இந்த தாவேக அரசையும் முதலமைச்சர் விஜயையும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகனையும் என்ன சொல்றது? ஆட்சி ஆடாது, இத கேட்டா போன திமுக ஆட்சியில திண்டுக்கல் லியோனிய இதே பொறுப்புல நியமிச்சாங்களே, சுபவீரபாண்டியன சமூக நீதி கண்காணிப்பு குழுவோட தலைவரா நியமிச்சாங்களே, அதையெல்லாம் நீ கேட்டையா அப்படின்னு நம்ம கிட்ட எதிர்வாதம் செய்யறாங்க. அதாவது கேட்ட கேள்விக்கு பதில சொல்லுங்கடா அப்படின்னா செஞ்ச தப்புக்கு துணை தேட வேண்டியது. திமுக செஞ்சது இல்ல, அதனால நானும் செய்வேன் அப்படிங்கிற ஆணவ போக்கு தான் இது. சரி, திமுக செஞ்சது தப்பு, அது கண்டனத்திற்குரிய செயல். இப்ப நீ செஞ்சதும் தப்பு அப்படின்னு ஒத்துக்கிறியா? அடே, திண்டுக்கல் லியோனியாச்சும் எம்எஸ்சி பிசிக்ஸ், எம்ஃபில், பிஎட் முடிச்சவர், ஒரு பள்ளியில இயற்பியல் ஆசிரியராக வேலை செஞ்சவர். ஐயா சுபவீரபாண்டியனை எடுத்துக்கிட்டா அவர் ஒரு பேராசிரியர். 1000 முரண்பட்ட கருத்துக்கள், எதிர் நிலைப்பாடுகள் இருந்தாலும் ஆகச் சிறந்த பேச்சாளர். அப்படிப்பட்டவங்களையே கொண்டு வந்து தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்விக் கழகத்தோட தலைவராகவும் சமூக நீதி கண்காணிப்பு குழுவோட தலைவராகவும் நியமிக்கப்பட்ட போது அதை நாங்க கண்டிச்சோம், எதிர்த்தோம். ஏன்னா எந்த ஒரு அரசியல் கட்சி சார்புள்ளவர்களோ எந்த ஒரு அரசியல் நிலைப்பாடு கொண்டவர்களோ இப்படிப்பட்ட பொறுப்புக்கு வரக்கூடாது. அது ஒரு பொதுவான பொறுப்பு. அப்படிப்பட்ட இடத்துல ஒரு கட்சி சார்பான ஆட்களையோ ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களையோ கொண்டு வந்து தலைவர்களாகவோ நிர்வாகிகளாகவோ நியமிக்க கூடாது அப்படின்னு நாங்க பேசி இருக்கிறோம். அது தப்புன்னு சொல்லி இருக்கிறோம். இப்ப நீங்க செஞ்சதும் தப்பு அப்படின்னு ஒத்துக்கிறீங்களா? ஏத்துக்கிறீங்களா? இப்ப திண்டுக்கல் லியோனிக்கும் ஐயா சுப வீரபாண்டியனுக்கும் இவ்வளவு தகுதிகள் இருக்குல்ல, ஒரு பாசிட்டிவ் பேக்ரவுண்ட் இருக்குல்ல, லயோலா மணிக்கு என்ன நேர்மறையான பின்னணி இருக்கு? மேடை ஏறி அடுத்த கட்சி தலைவர்களையும் அடுத்த கட்சி தொண்டர்களையும் அசிங்கமா பேச வேண்டியது, ஒருமையில பேச வேண்டியது, இதானே லயோலா மணியோட தகுதி. அனந்தஜித்தை எடுத்துக்கிட்டா எந்த ஒரு விவாதத்துக்கு போனாலும் தன்னுடைய சக கட்சி நிர்வாகிகளை ஏளனமா பேச வேண்டியது, அநாகரிகமா நடத்த வேண்டியது, இவரையெல்லாம் கொண்டு வந்து பள்ளி பாட புத்தகங்கள் வடிவமைப்பு குழு நிர்வாகியா போட்டா பாட புத்தகங்களோட தரம் எப்படி இருக்கும்? விளங்குமா? லயோலா மணியோட இந்த நியமனம் என்பதே முதலமைச்சர் விஜய் மற்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகனோட ஈகோனால நடந்த ஒண்ணுதான். எப்படி சொல்றேன்னா, சில நாட்களுக்கு முன்னாடி முதல்வர் விஜயோட பிறந்த நாளின் போது அவரோட கட்சிக்காரங்க அவரோட படத்தை அரசு பள்ளிகள்ல கொண்டு போய் மாற்றதும், மாணவர்கள் கிட்ட அவரோட படத்தை காட்டி தளபதி விஜய் வாழ்க அப்படின்னு கோஷம் போட வைக்கிறதும் அப்படின்னு பல அராஜகங்களையும் அநாகரிகங்களையும் செஞ்சாங்க. மக்கள் கிட்ட இருந்து இதற்கெல்லாம் கடுமையான எதிர்ப்புகள் வந்த உடனே இந்த முயற்சிகள்ல இருந்து பின்வாங்கிட்டாங்க. இப்ப அதுல அவங்களுக்கு ஒரு காண்டு, ஐயோ பள்ளி மாணவர்கள் கிட்ட நம்முடைய முதலமைச்சரை கொண்டு போய் திணிக்கிற திட்டம் ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் ஆயிருச்சு, பள்ளி குழந்தைகளை மூளைச்சலவை பண்ணி தானே நாம ஓட்டு வாங்கணும், இனி அடுத்து வரப்போற தேர்தலுக்கு அடுத்த பேட்ச் பசங்களை தயார் பண்ணணுமே, அவங்களை தயார் பண்ணாம எப்படி ஓட்டு வாங்குறது, அவங்க கிட்ட நம்முடைய முதலமைச்சரை கொண்டு போனா மக்கள் எதிர்க்கிறாங்களே, இப்ப நாம என்னதான் செய்யறது அப்படின்னு தீவிரமா யோசிச்சுதான் லயோலா மணியை கொண்டு வந்து இந்த பொறுப்புல நியமிச்சிருக்கிறாங்க. இருங்கடா, எங்களோட முதல்வர் படத்தை பள்ளிக்கூடத்துல மாட்டினாதானே எதிர்க்கிறீங்க, நாங்க அவரோட படத்தை அவர் நடிச்ச படங்களை அந்த படங்கள்ல வர பாட்டை இது எல்லாத்தையும் பள்ளி பாடத்திட்டத்துக்குள்ளேயே கொண்டு வந்துடுறோம் பாருங்க, உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு மக்களை நோக்கி ஆணவமா கேட்கிற மாதிரி இந்த நியமனத்தை செஞ்சிருக்கிறாங்க.
இப்ப விஜயோட படங்களையும் அந்த படங்கள்ல வர பாட்டையும் அந்த பாடல்கள்ல வர அரிய பெரிய கருத்துக்களையும் பாட புத்தகத்துல சேர்க்கிறதுக்கு யாரு பொருத்தமான ஆளு அப்படின்னு தேடிக்கிட்டு இருந்தாங்க. அடடா, தோ நம்ம லயோலா மணி இருக்கிறாரு, அவர் போதும், அவர் தான் இந்த பதவிக்கு பொருத்தமான ஆளு அப்படின்னு அவரை கொண்டு வந்து நியமிச்சிருக்கிறாங்க. நீங்க வேணும்னா பாருங்களேன், இன்னும் கொஞ்ச நாள்ல நம்முடைய பள்ளி பாட புத்தகங்கள்ல முதல் பக்கத்துல இருக்கும்ல, முதல் பக்கத்திலேயே தீண்டாமை என்பது ஒரு பாவ செயல், தீண்டாமை என்பது ஒரு மனித நேயமற்ற செயல் அப்படின்னு குறிப்பிட்டு இருப்பாங்கல்ல, அதை மொத்தமா நீக்கிட்டு போக்ரி படத்துல இருந்து தீப்பந்தம் எடுத்து தீண்டாமைய கொளுத்து அப்படிங்கிற பாடல் வரியை கொண்டு வந்து வைப்பாங்க. கண்டிப்பா செய்வாங்க, செய்யக்கூடிய ஆட்கள் தான் இவங்க. தமிழுக்கும் அமுதென்று பெயர், அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் அப்படிங்கிற பாரதிதாசனோட பாடலை தூக்கி எரிஞ்சிட்டு, நீ முத்தம் ஒன்று கொடுத்தால் முத்தமிழ், நீ வெக்கப்பட்டு சிரித்தால் செந்தமிழ், நீ பேசிய வார்த்தைகள் பைந்தமிழ் அப்படிங்கிற விஜயோட போக்ரி பட பாடலை கொண்டு வந்து வைப்பாங்க. அதுவும் இல்லையா, தமிழோட சிறப்பை சொல்றேன் அப்படின்னுட்டு யாரு அடிச்சா பொறி கலங்கி பூமி அதிர்றது தெரியுதோ அவன்தான் தமிழ் அப்படிங்கிற வசனத்தை கொண்டு வந்து வைப்பாங்க. யாருக்கும் எப்பவும் எந்த இடத்துலையும் பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்ற பாரதியாரோட அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே அப்படிங்கிற பாட்டை தூக்கி போட்டுட்டு விஜயோட திருமலை படம் வசனம் இருக்கும்ல, அரசு நீ இந்த ஊருக்கே மாசா இருக்கலாம் ஆனா உயிருக்கு பயப்படாத, என் முன்னாடி தூசு தூசு அப்படிங்கிற வசனத்தை கொண்டு வந்து வைப்பாங்க. நிச்சயமா செய்வாங்க. கேவலம் கேவலம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நாய்க்கு வாக்குப்பட்டா குறைச்சுதான் ஆகணும். இந்த கோமாளிக்கெல்லாம் ஓட்டு போட்டா இப்படிப்பட்ட அசிங்கத்தையும் அவமானத்தையும் நாமும் நம்முடைய அடுத்த தலைமுறையும் சந்திச்சுதான் ஆகணும். தாவேகாவிற்கு ஓட்டு போட்ட பெருமக்களே சந்தோஷப்பட்டுக்கோங்க. எந்த நிலைமையில தமிழ்நாட்டை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறீங்க பாருங்க. இறுதியா ஒண்ணு மட்டும் சொல்றேன், பொதுவா பாசிஸ்டுகள் தான் அடுத்த தலைமுறையையும் பள்ளி பாடங்களையும் குறி வச்சு இப்படிப்பட்ட செயல்களை செய்வாங்க. சமீபத்துல நான் படிச்ச ஒரு கட்டுரையை உங்களுக்கு எடுத்து காட்டணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஒன்றிய பாஜக அரசு, மோடி தலைமையிலான அரசு 2021 ஒரு வேலையை பார்த்து வச்சிருக்கிறாங்க. 2021 பாரதிய பாஷா சமிதி அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை தொடங்கினாங்க. இத தமிழ்ல இந்திய மொழிகளின் சங்கம் அப்படின்னு சொல்லலாம். இந்த சங்கத்தோட தலைவராக சாமு கிருஷ்ண சாஸ்திரி அப்படிங்கிற ஒரு RSS காரரை கொண்டு வந்து நியமிச்சாங்க. எப்படி தாவேகாவில் இருக்கின்ற லயோலா மணியையும் அனந்தஜித்தையும் தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்விக் கழகத்தோட தலைவராகவும் பாடநூல் வடிவமைப்பு குழு நிர்வாகியாகவும் போட்டு இருக்கிறாங்களோ, அப்படி இந்திய மொழிகளை பற்றி ஆய்வு செய்கின்ற குழுவின் தலைவராக RSS சேர்ந்த RSSின் துணை அமைப்பான சமஸ்கிருத பாரதியின் தலைவரான சாமு கிருஷ்ண சாஸ்திரியை கொண்டு வந்து பாஜக நியமிச்சது. இவர் யாரு, இவரோட கல்வி தகுதி என்ன, இவருக்கு என்ன சம்பளம் கொடுக்கப்படுது அப்படின்னு RTI தகவல் அறியும் உரிமை சட்டத்துல போட்டு கேட்டா கூட எந்த ஒரு தகவலையும் ஒன்றிய அரசு வெளியிட மறுக்குது. சரி, இந்த சாமு கிருஷ்ண சாஸ்திரியோட வேலை என்ன அப்படின்னு கேட்டா, இந்தியாவுல 4 மொழி குடும்பங்கள் இருக்குல்ல, திராவிட மொழி குடும்பம், நாம தமிழிய மொழி குடும்பம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி திராவிடிய மொழி குடும்பம், இந்தோ ஆரிய மொழி குடும்பம், ஆஸ்ட்ரோ ஆசியாட்டிக் மொழி குடும்பம், சீன திபெத்திய மொழி குடும்பம், இந்த மொழி குடும்பங்களுக்கு இடையில் இருக்கின்ற உறவை பற்றி இவர் ஆராய போறாராம். இந்த 4 மொழி குடும்பங்களும் இதில் அடங்கி இருக்கின்ற பலாயிரக்கணக்கான மொழிகளும் வெவ்வேறு மொழிகள் கிடையாது. வேற இந்த மொழிகள் எல்லாம் சொற்களாலையும் இலக்கண அமைப்பாலையும் வேறுபட்டு இருந்தாலும் இந்த மொழிகளுக்கு உள்ள ஒரு பண்பாட்டு இணைப்பு இருக்கு. அதுதான் இந்து பண்பாடு. அந்த பண்பாட்டோட மூல ஊற்றாக சமஸ்கிருதம் இருக்கு. அதனால சமஸ்கிருதம் தான் இந்த எல்லா மொழிகளுக்கும், இந்திய மொழிகளுக்கும் தாய் அப்படின்னு இவர் நிறுவ போறாராம். நிறுவ போறது என்ன, நிறுவிட்டாரு. இப்படி ஒரு கேவலமான ஆய்வை செஞ்சு NBT நேஷனல் புக் ட்ரஸ்ட் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்ச அமைப்பு. ரொம்ப தரமான புத்தகங்களை எல்லாம் குறைந்த விலையில் பதிப்பித்து வெளியிடுவாங்க. எல்லா புத்தக கண்காட்சியிலையும் அவங்க ஸ்டால் போடுவாங்க. நீங்க வேணும்னா போய் பாருங்க. ரொம்ப தரமான வரலாற்று புத்தகங்கள், இலக்கிய புத்தகங்கள் எல்லாம் அங்க கிடைக்கும். அந்த நேஷனல் புக் ட்ரஸ்ட் மூலமா இந்த சாமு கிருஷ்ண சாஸ்திரி இவரோட கேவலமான ஆய்வை முன் வச்சு 2 புத்தகங்களை வெளியிட்டு இருக்கிறாரு. என்னென்ன புத்தகங்கள் தெரியுமா?
பாரதிய பாஷா பரிவார், நியூ ஃப்ரேம் ஒர்க் இன் லிங்குஸ்டிக் அண்ட் கலெக்டட் ஸ்டடீஸ் ஆன் பாரதிய பாஷா பரிவார் ஆரிசான்ஸ் அண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அப்படின்னு 2 கன்றாவியான புத்தகத்தை வெளியிட்டு வச்சிருக்கிறாரு. இப்படி பாசிஸ்டுகள் அதிகாரத்துக்கு வந்த உடனே தங்களுடைய கொள்கையை மக்கள் மத்தியில திணிக்கிறதுக்காக இப்படிப்பட்ட போலியான ஆய்வுகளை எல்லாம் செய்வாங்க. மக்கள் மத்தியில அந்த கருத்தை கொண்டு வந்து திணிப்பாங்க. அதையே தான் இப்ப விஜய் என்கின்ற பாசிஸ்டும் தாவேகா அப்படிங்கிற கொள்கையற்ற பாசிஸ்ட் கட்சியும் தமிழ்நாட்டுல செய்ய பாக்குது. குழந்தைகளை வச்சு அவங்கள மூளை செலவை பண்ணி ஓட்டு வாங்கின இந்த கூட்டம் அடுத்த பேட்ச் குழந்தைகளை தயார் பண்ற வேலையில இறங்கி இருக்கிறாங்க. அதற்காகத்தான் இந்த லயோலா மணி மாதிரியான கோமாளிகளையும் அனந்த ஜித்து மாதிரியான அரைவேக்காட்டுகளையும் கொண்டு வந்து இப்படிப்பட்ட முக்கியமான பொறுப்புகள்ல நியமிக்கிறாங்க. இப்படியா போனா தமிழ்நாட்டோட நிலைமை என்ன ஆகும்? எப்பேற்பட்ட இனம் இந்த இனத்திற்கு இவங்கெல்லாம் தலைவர்கள், அப்படிதானே? அசிங்கமா இல்ல? இதுல தாவேகாவிற்கு ஓட்டு போட்டேன் அப்படின்னு வேற பெருமையா பேசிக்கிறீங்க. நாங்க தான் தப்பு பண்ணிட்டோம். தப்பு எங்களோடதுதான். அண்ணன் கேப்ரியல் அடிக்கடி ஒரு விஷயத்த சுட்டி காட்டுவாரு. மக்களோட தரம் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவிற்கு தான் அவங்களுக்கு தலைவர்களும் கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஆக இந்த தமிழ் மக்கள் இந்த தலைமுறையில் மழுமட்டைகளாகவும் திரைமோகத்தில் மயங்கி இருக்கின்ற மந்த புத்திக்காரர்களாகவும் இருக்கும்போது அவங்க கிட்ட போய் தற்சார்பு அரசியல், தமிழ் தேசிய அரசியல் அப்படின்னு எல்லாம் பேசினது எங்க தப்பு தான். இந்த தமிழ் மக்களுக்கு, இந்த தலைமுறை தமிழ் மக்களுக்கு விஜயே மிகச்சிறந்த தலைவர் தான். லயோலா மணியெல்லாம் தமிழ்நாட்டோட பாடநூல் மற்றும் கல்விக் கழகத்தோட தலைவராக போட்டது ரொம்ப சரிதான். இப்படியே இந்த தாவேகா அரசு தொடர்ந்து செய்யட்டும். தமிழ்நாடு நாசமா போட்டோம். தலையெழுத்து. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதோ. சரி, ஆனது ஆகட்டும். நடப்பதையெல்லாம் உங்களை மாதிரி நானும் வேடிக்கை பார்க்கிறேன். சரியா? மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் நெற்றிக்கண். நான் உங்கள் அசோக்குமார் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க மலர்க மலர்க. நன்றி, வணக்கம்.